ரொம்ப சிரிக்காதயா, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற குரங்கு பொம்மை மாதிரியே இருக்கிற. மாமா தோக்கு பண்ணி கலைச்சு போயிருப்பீங்க ஜூஸ் குடிக்க. மாமா இப்ப இவள நான் கலாய்ச்சனா இல்ல இவ என்ன கலாய்ச்சாளா? சரி குடிப்போம். என்ன கருமண்டா அது? மனுஷன் குடிப்பானா அந்த ஜூஸ? என்னடா அது மாடு கறவை தண்ணி குடிக்கிற மாதிரி ஏதோ சவுண்ட் கேக்குது. டேய் தகப்பா, என்னடா இந்த அடி அடிக்கிற? ஏய் இது அருகம்புல்லு ஜூஸ் மகனே, குடுவ சாப்பிட்டு பாரு, உடம்புக்கு ஆரோக்கியம்டா. ஓ புல்லு ஜூஸா? அதான் எருமை மாடு குடிக்குது. நானே தப்பா நினைச்சேன். மாமா மாமா வட்டி வச்சு பேசாம குடிங்க மாமா. எப்படி மாமா இருக்கு? எங்க அப்பா மூஞ்சி எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். அதை விட கேவலமா இருக்கு ஜூஸ். போடி நீ உன் ஜூஸும். அதுக்காக இந்தாங்க இதை வச்சு பல்ல விளக்குங்க மாமா. என்னது இது? செங்கல் பொடி மாமா. ஓ செங்கல் பொடி. ஆமா. செங்கல் பொடியை வச்சு பல்லு விளக்குவாங்களாம். அப்ப பேஸ்ட வச்சு என்ன வீடு கட்டுவியா? மாமா இதை வச்சு பல்லு விளக்குறாதா? பல்லு பல பல ஏத்த மாதிரியே இருக்கு மாமா. எங்க ஈ காட்டு இந்த மாதிரி ஆமா, என் மாமா. பல்லு. எனக்கு பல்லே தேய்க்கிற மூடு போச்சு. போயிடுறாங்கிட்ட. ஷோ சரி மாமா, பல்லுதான் தேய்க்க மாட்டேன்ட்டீங்க, வந்து குளிக்கவாது வாங்கலே. ஐயோ குளிக்கிறது எங்க குடும்பத்துக்கே ஆகாதுப்பா. மாமா இன்னைக்கு சனிக்கிழமை மாமா, ஆ. நீ குளிச்சே ஆகணும் இந்த எண்ணெய் வச்சு. ஏய் எண்ணெய் தேய்ச்சு குளிடா, அப்புறம் தான் என்ன மாதிரி அப்படி பிரிஸ்கா இருக்க முடியும். முதல்ல நீ தேய்ச்சு குளிடா, பக்கத்துல வர முடியல. இதெல்லாம் அட்வைஸ் பண்ண வந்துருச்சு. மாமா வாங்க குளிப்போம். டேய் என்னடா இது? ஏய் நார் எடுத்துட்டு வந்திருக்கா குளிக்கிறதுக்கு. இத வச்சு யாராவது மனுஷன் குளிப்பானா? மாமா இத வச்சுதான் எங்க வீட்ல எருமை மாடே குளிப்பாட்டுவோம். அப்ப நானும் எருமை மாடு ஒண்ணா அங்க நிக்குது பாரு, அத வேணா ட்ரை பண்ணு. அதான் நீங்க வேற, உங்க அம்மாவே போன மாசம் 2 வாட்டி இதுல தானே குளிப்பாட்டுனேன். கலாச்சிட்டாலாமா? சரி உட்காருங்க மாமா. என்னது இது? சோப்பு. சோப்பு? ஆமா. இது துணி துவைக்கிற சோப்புடி. ஆமா எங்க ஊர்ல இத போட்டு தான் மாமா குளிப்போம். துணி அழுக்கே அவ்வளவு போகும்போது உங்க உடம்புல இருக்க அழுக்கு போவாத மாமா. என்ன மாமா நீங்க போங்க. நீங்க என் மகனும் மருமகளும் இப்ப ரொமான்ஸ் பண்ண போறாங்க, அதனாலதான் பேப்பர்ல மூடிக்கிறேன். மாமா இன்னைக்கு சனிக்கிழமை, சரி அதனால எண்ணெய் வச்சு குளிச்சா உடம்புல இருக்க சூடெல்லாம் தனியுமா மாமா. ஆமா மாமா. எங்க அப்பா இருக்கானே மாமா அத வேலையை கரெக்டா பாப்பான். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் சொல்லிதான் நீ செய்றேன்னு எனக்கு தெரியும். மாமா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அப்புறம் நான் எங்க மாமா கிட்ட சொல்லிவிடுவேன் பாத்துக்கோங்க. சொல்லணுங்கிற கண்டிதான் சொல்றேன். மாமா வந்து என்னன்னு கேளுங்க மாமா. வந்துருவான். நல்லா